أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لولاك لما خلقت الأفلاك أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்முடைய ஹாஃபிஸா அவங்க கிட்டத்தட்ட 18 ஜுஸு முடிச்சிட்டாங்க. எத்தனை ஜுஸு? 18 ஜுஸு அல்லாஹ்வுடைய கிருபையில் முடிவடைந்து 19 ஆரம்பமாக போகுது இன்ஷா அல்லாஹ். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபை 2 பகுதியை முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு பகுதி இருக்குது. அதில் ஒரு ஆயத்தை ஓதனாங்க, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அப்படின்னு ஒரு ஆயத்தை ஓதனாங்க. மிகவும் அற்புதமான ஒரு ஆயத்து. என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஓ நபியே, உங்களை நாம் மனிதர்களுக்கு மட்டும் நபியாக ரசூலாக அனுப்பலை, மாறாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் உங்களை நாம் நபியாக ரசூலாக அனுப்பியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிதாபுகளில் பயான் நீங்கள் கேட்டுப்பீங்க, 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். நபிமார்கள் வேறு, ரசூல்மார்கள் வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நபியும் ரசூல் ரெண்டு ஒன்று கிடையாது. எல்லா ரசூலுமே கண்டிப்பாக நபியாக இருப்பாங்க, ஆனால் எல்லா நபியுமே ரசூலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நபி அப்படின்னு அல்லாவின் சார்பாக யாரை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களை நபியாக அனுப்பினானோ அவர்கள் நபி. கண்டிப்பாக அவங்க வஹதானியத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய ஒருமைத்துவத்தையும், அதே போன்று அவர்கள் நபியாக இருக்கும் சமயத்தில் தன்னை நபியாக மக்களுக்கு மத்தியில் யார் சொன்னாங்களோ அவங்க எல்லாமே நபிமார்கள். ரசூல்மார்கள் யார் அப்படின்னா, எந்த நபியின் மீது இறை வேதங்கள் இறக்கப்பட்டதோ அவங்க ரசூல். இப்போ 1,24,000 நபிமார்களில் எத்தனையோ நபிமார்கள் ரசூல் கிடையாது, எல்லாம் நபிமார்கள் பெரும்பாலும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரசூல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரசூல், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல், ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் ரசூல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல். இவங்க மேலே எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏட்டுக்கள், அல்லாஹ்வுடைய இறை வேதங்கள் இறக்கப்பட்டது. அப்போ எந்த நபியின் மீது இறை வேதங்கள் இறக்கப்பட்டதோ அவர்கள் நபி அண்ட் ரசூல் ரெண்டுமே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் எந்த நபியின் மீது இறை வேதங்கள் இறக்கப்பட இல்லையோ அவங்க ரசூல் கிடையாது, அவங்க வெறும் நபி மட்டும்தான், அவங்க வெறும் நபி மட்டும்தான். அப்போ 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க. எல்லா நபிமார்களுமே அவர்களுடைய கூட்டத்துக்கு தனியாக, கோத்திரத்துக்கு தனியாக, அவங்க ஊருக்கு தனியாக, அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு தனியாக, அவங்களுடைய குடும்பத்துக்கு தனியாக, இப்படி தனித்தனியாக பிரித்து எல்லாம் இறப்பி வச்சோம். ஒவ்வொரு நபிமார்கள் ஒரு கிராமத்துக்கு நபியா. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க. அவங்க நபியாக இருக்கும்போதே அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தாங்க. அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியா ரசூலாக இருந்தாங்க. அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆச்சு, அல்லாஹ் தஆலா நபியாக்கலாம். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க. அவங்களுடைய பையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு பாரம்பரிய குடும்பத்திற்கும் தனித்தனியாக அல்லாஹ் தஆலா நபியாக்கலாம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆக்கலை. ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்கள், ஜின்னுகள், மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், வானம், பூமி, கடலில் வாழக்கூடிய விலங்குகள், அதே போன்று எல்லா மரம், செடி, கொடி, விஷஜந்துகள், விலங்குகள் எல்லாருக்குமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்பிச்சான். வேற எந்த நபியும் அப்படி அனுப்பல, வேற எந்த நபியும் அப்படி அனுப்பல. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா அகிலத்திற்கே நபியாக ரசூலாக அனுப்பி வைத்தார். பெரியன்பர்களே, இந்த ஆயத்துடைய அடிப்படையில் தஃப்சீரில் ஹதரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலதான ஒரு 3 சம்பவங்கள் எழுதியிருக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அருமையான சம்பவங்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜலாலின் தஃப்சீரில் ஒரு 3 சம்பவங்கள் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமாக நீட்டமான சுருக்கமாக தான், சீக்கிரம் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். வசீர் முறைச்சி பார்க்குறாப்புல, என்னன்னா அதிர்த்து இப்போ ஆரம்பிச்சிட்டாரு அப்படி. பெரிய நண்பர்களே, மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ரசூலாக பெருமானா அனுப்பலை. ஒரு இடம் என்னாச்சு அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி விட்டு வெளியில் வராங்க. ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுதுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து மஸ்ஜித் நபவியில் பார்த்தோம் அப்படின்னா 100 ஓநாய்கள், அல்லாஹ்
அக்பர், பேடியா 100 ஓநாய்கள் ஒரே சஃபில் நிற்குது. ஒரே சஃபில் 100 ஓநாய்கள் நிற்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் நடுநடுங்கி போயிட்டாங்க. இன்னொன்று 100 ஓநாய்களை வந்துருச்சு, நம்மளை அட்டாக் பண்ண வந்துருச்சா அப்படின்ட்டு பயந்து போய் பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ளே வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வெளியில் வந்து பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம், அதிசயமாக இருக்குது, பயமாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்தா 100 ஓநாய்கள் லைனாக நிற்குது. அப்படியே சஃபில் நின்ன மாதிரி, பள்ளிவாசல் எப்படி நம்ம நிற்கிறோம், எல்லாம் அப்படியே காலை மண்டி போட்டு அப்படியே லைனாக நிற்குதுங்க. மாஷா அல்லாஹ், பார்க்கறதுக்கு எவ்வளோ, சிந்திச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே சஃபில். நம்மளாவது முன்ன பின்ன ஆயிடுறோம், சஃபில் முன்னாடி இருந்தால் பயப்படுறாங்க. தொழுகையில், ஃபர்து தொழுகையில் பாய் சாம்னா பாய்னா பயப்படுறாரு. இன்னும் எனக்கு காசு கீசு வாங்கிடுவாங்களா அப்படின்னு. முன்னாடி வாங்க பாய்னு யாரும் வரமாட்டேங்கிறான். ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுங்க, நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா தொழுகையில் சஃப்லையும் முன்னுக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் சப்பை விட்டு பின்னாடி போனீங்கன்னா வாழ்க்கையை விட்டு பின்னாடியே அனுப்பிச்சிடுவோம். வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா தொழுகையில் முதல் சஃப்ல வந்து நீங்கள் முன்னுக்கு நிற்கணும். அப்போ எல்லாம் உங்களை என்ன செய்வான், தரத்தை முன்னேற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் கொண்டு போவோம். முன்னாடி பின்தங்கியே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க பின்னாடியே தான் நிற்கணும். ஷானாஸ் பாய், ஆய்ந்தா ஃபஜர் கோசி நமாஸ் எந்த தொழுகையாக இருந்தாலும் முதல் சஃப் என்ன செய்யணும், பரிபூர்ணமாகும். ஆனால் தொழுகையில் பார்த்து கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். அங்கே பாதி நிற்கிது, இங்கே பாதி நிற்கிது, பின்னாடியே நிற்கிறான். முன்னாடி வாங்க பாய், பயப்படுறான். அப்போ பாய் அதில் பைசை கீசை பூசிங்க சாருங்க அப்படின்னு. பெரிய அண்டர்களே, இப்போ அந்த ஓநாய்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சஃபில் 100 ஓநாய்கள் அப்படியே மண்டிட்டு அப்படியே உட்காந்துருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எல்லா சஹாபாக்கள் என்னடா இவ்வளோ அதபு, இவ்வளோ ஒழுக்கமாக உட்காந்துருக்குதுங்க அப்படின்னு. எல்லா சஹாபாக்கள் வந்துட்டு ஆச்சரியமா நாயகம் சஸ் வந்தாங்க. வந்த உடனே எல்லா ஓநாய்களும் ஒரே குரலில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க. ஓநாய்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுது. சரி, அந்த ஓநாய்கள் பாஷையில் பேசுது, அப்படியே என்னமோ கத்துது. நாயகம் சஸ் கேட்டாங்க, இது என்ன சொல்லு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு விலங்கலை யா ரசூலுல்லாஹ். நாயகம் சஸ் சொன்னாங்க, இந்த ஓநாய்கள் சொல்லுது, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய சஹாபாக்களுடைய ஆடுகளை வேட்டையாட எங்களுக்கு மனசு வரல. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்லுச்சு, உங்க சஹாபாக்கள், நபி தோழர்கள் இருக்கிறாங்களே சஹாபாக்கள், அந்த தோழர்களுடைய வளர்க்கப்படக்கூடிய ஆடுகளை வேட்டையாட எங்களுக்கு மனம் வர மாட்டேங்குது. அதனால என்ன வழின்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு நாங்கள் வந்திருக்கிறோம். இதை நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும், வழி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கும் அந்த ஆட்டை விட்டால் வேறு எதுவும் சாப்பாடு கிடையாது, நாங்கள் அதை தான் சாப்பிட்டு ஆகணும். வேறு என்ன வழி நீங்களே சொல்லுங்க. ஆனால் உங்கள் ஆடுகளை வேட்டையாடுறதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. சஹாபாக்கள் பாவம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அந்த ஆடுகளை நம்ம எப்படி வேட்டையாடுறது அப்படின்னு யாருக்கு, பேடியா காட்டில் வாழக்கூடிய விலங்குகள், ஓநாய்க்கு கூட இறக்கம் வந்திருக்கு. பெரியவர்களே, காட்டோட சஹாபாக்கள் ஆச்சரியமா நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படியா ஆறா, என்னுடைய தோழர்களுடைய ஆடுகளை வேட்டையாடுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல அப்படின்னா எவ்வளோ முகமத்தை மேலே நீங்கள் வச்சிருக்கிறீங்க. சரி போலோ பாய், சொல்லுங்க யார் யார் என்ன செய்யலாம் சொல்லுங்க. சஹாபாட்ட கேட்குறான். சஹாபாக்கள் யாருக்கு மனசு வரும்? யாராவது சொல்லுவாங்களா, என் ஆட்டை இன்னைக்கு எடுத்துக்கங்க, நாளைக்கு உங்கள் ஆட்டை எடுத்துக்கங்க சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மனசு வரல, நாங்கள் கஷ்டப்பட்டு சின்னதுலேருந்து அதை வளர்க்குறோம் குழந்த மாதிரி, அதை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்கறது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்க. யாரு அந்த பேடியா கேட்குது, ஓநாய்கள், இதுக்கு என்னதான் வழி சொல்லுங்க, இதுக்கு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஹாய், நீங்கள் உங்களுடைய ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுது. ஆனால் ஓநாய்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கூட்டத்தோடு இருக்கும் சமயத்தில் எந்த ஆடுகளையும் நீங்கள் வேட்டையாடக்கூடாது. தன்னந்தனியாக எந்த ஆடு இருக்குதோ அதை மட்டும் தான் நீங்கள் வேட்டையாடணும். எதை சொல்கிறாங்க? ஓநாய்க்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகின்றார். கூட்டமாக இருக்கும் சமயத்தில் எந்த ஆடுகளையும் நீங்கள், என்னுடைய தோழருடைய ஆடுகளை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. எந்த ஆடுகள் கூட்டத்தில் இருந்து தவறி தன்னந்தனியாக இருக்கின்றதோ அந்த ஆடுகளை மட்டும்தான் நீங்கள் வேட்டையாட வேண்டும் என்பதாக ஓநாய்களும் சொல்கிறார். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷமாக என்ன செய்ய கேட்டுக்கிட்டு எல்லா ஓநாய்களும் கிளம்பிடுச்சு. அல்லாஹ் அக்பர். சரி, இது ஒரு சம்பவம் இருக்காங்க. ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பேர் யூதர்களாக இருந்தாங்க. அபூ சுஃபியான் அப்படிங்கிறவர், அதே மாதிரி மைசர் பின் அபூ ஸர். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க யூதர்களாக இருக்கும் சமயத்தில் கண்கூடாக பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, ஹரம் ஷரீஃப் ஒரு சட்டம் இருக்குது. யார் ஹரம் ஷரீஃப்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களோ பரம எதிரியாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் அடிக்கக்கூடாது. ஒன்று.
ரெண்டாவது, அங்கே ஏதாவது விலங்குகள் இருந்தால் அந்த விலங்குகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. அப்படி வேட்டையாடு அப்படின்னா தம் வாஜிபாயிடும். ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும் நீங்கள். அது மாதிரி கயர் முஸ்லீம் யார் எந்த ஒரு விலங்குகளாக இருந்தால் விஷ ஜந்துகள் இருந்தால் அடிக்கலாம். தேடு இருக்குது, பாம்பு இருக்குது, ஹரம் ஷரீஃபில் வந்துருச்சு, அவைகளை அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதையும் 3 இடம் சொல்லணும். நீ ஜின்னா இருந்தால் போயிடு அப்படி. வீடுகள்லையும் அப்படி தான். நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு நீங்களே பட்டுன்னு அடிச்சிடக்கூடாது. தேலு வந்துருச்சு, பூரா வந்துருச்சு, விஷ ஜந்து வந்துருச்சுன்னா பட்டார்னு அடிக்கக்கூடாது. ஜின்னா இருந்தால் போயிடுச்சு விட்டுடணும். போகலை அடிக்கலாம். ஜின்னா இருந்தால் 3 சொல்லணும். பெருமா சொல்கிறாங்க 3 தடவை சொல்லுங்க. நீ ஜின்னா இருந்தால் போயிடு, ஜின்னா இருந்தால் போயிடு, ஜின்னா இருந்தால் போயிடு. போயிடுச்சு விட்டுடுங்க. அது ஜின்னா இருக்கலாம். ஜின்னு பல எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். இப்போ ஜின்னா இல்லை அப்படின்னா போகாமல் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ அடிக்கலாம். அது விஷ ஜந்து தான், அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்போ ஹரம் ஷரீஃபில் விஷ ஜந்துகள் இருந்துச்சு அப்படின்னா அவைகளை சொல்லி ஜின்னு சொன்னால் போகலை அப்படின்னா அடிக்கலாம். அது விஷ ஜந்து, மற்றவங்களுக்கு யாருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இப்போ அபூ சுஃபியான், மைசர் பின் அபூ ஸர் இவங்க 2 பேருமே ஹரம் ஷரீஃபில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு மான் பயங்கர வேகத்தில் வருது. அந்த மானை ஒரு ஓனாய் துரத்திக்கிட்டு வருது. மான் என்ன செய்யணும், துள்ளி ஜம்ப் அடிக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி இருந்து அப்படியே வார் பண்ணுறதுக்கு அந்த ஓனையும் ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ணும் சமயத்து என்னாச்சு அப்படின்னா 2 கால் ஹரம் ஷரீஃப்குள்ளே வச்சிடுச்சு. அல்லாஹ் அக்பர். ஹரம் ஷரீஃபுடைய ஹுதூத் ஹரமுடைய எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே 2 கால் வச்சிடுச்சு. எது? மான். வச்ச உடனே பின்னாடி இருக்கக்கூடிய ஓனை என்ன செஞ்சு அப்படின்னா பிடிக்கிற பொசிஷன் வந்துருச்சு. ஆனால் 2 கால் ஹரம்குள்ளே போன உடனே அப்படியே கையை எடுத்து 2 காலையும் உருவிடுச்சு, எடுத்து சுருட்டி அப்படியே கீழே விழுந்துருச்சு. மான் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே இந்த 2 விஷயத்தையும் இந்த 2யுமே இந்த கொண்டொல்லா காட்சியை இந்த 2 யூதர்களும் பார்த்துட்டு இருக்கிறான். அபூ சுஃபியான், மைசர் பின் அபூ ஸர் பார்த்துக்கிட்டே இருக்க. இன்னொரு ஆச்சரியமாக இருக்குது. ஹரம் ஷரீஃபுக்குள்ள மான் காலடி வச்ச உடனே பின்னாடி இருக்கக்கூடிய ஓனை தாக்க மாட்டேங்குது. என்ன ஹரம் ஷரீஃபுக்கு மரியாதை கொடுக்குறாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் சமயத்தில் அந்த ஓனாய் 2 பேர்த்துக்கு முன்னாடி நிற்குது. நின்று அல்லாஹ் தஆலா அதுக்கு சொல்லக்கூடிய சக்தி கொடுக்குறான், பேசக்கூடிய சக்தி. என்ன அப்படின்னா இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம். நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள். எந்த நபி எந்த ரசூல் உங்களின் பக்கம் வந்திருக்கின்றார்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கின்றார். அவர் உங்களை நேர்வழியின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றார். ஆனால் நீங்கள் நரகத்தின் பக்கமும் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு தெரிந்த அந்த ஹிதாயத்து கூட, அந்த பக்குவம் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு கண்ணியம் கூட உங்கள் மனிதராக படைக்கப்பட்ட உங்களுக்கு இல்லை என்பதை நான் வருந்துகின்றேன், வேதனைப்படுகின்றேன் என்பதாக அந்த ஓனாய் பேசுது. சொல்லிட்டு போயிடுச்சு. அபூ சுஃபியான் என்ன செய்யறாப்புல மைசர் பின் அபூ ஸர் கிட்ட, ஏ பாத் கிசே பி பத்தாதானோ, வெளியில் இந்த விஷயத்தை யாரையும் சொல்லிடாதரா, சொன்ன அப்படின்னா எல்லாமே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிடுவாங்க. என்ன சொன்னாங்க அபூ சுஃபியான்? என்ன சொன்னா, இந்த விஷயத்தை நடந்த விஷயத்தெல்லாம் இந்த ஓனாய் பேசுனது, அந்த நடந்த காட்சியெல்லாம் வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லாத. சொன்ன அப்படின்னா எல்லா மக்களுமே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிடுவாங்க. சொல்லாத. வேற எல்லாம் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தா. அதான் பரவிஷயம். 3வது சம்பவத்தை என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி அப்பதான் கட்டினாங்க. கட்டி முடிச்ச பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மெம்பர் ஷரீஃப்ல நின்று தான் குத்துபா கொடுக்கணும். மெம்பர் இல்லை, கீழே நின்று கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் உஸ்துவானே ஹன்னானா மதீனாவுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் உம்ரா செஞ்சவங்க பார்த்துருப்பாங்க. அந்த தூண்லேயே எழுதியிருப்பாங்க உஸ்துவானே ஹன்னானா அப்படின்னு. பெருமாசுடைய மெஹராபு அது பக்கத்தில் அந்த தூண் இருக்குது. அது ஒரு கட்டை, கட்டை பேரிச்சம்பழம் கட்டை, ஒரு மரம். அந்த மரத்தை தாங்கி பிடிச்சி தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, குத்துபா கொடுப்பாங்க, ஜும்மாவுடைய குத்துபா. பெரியவர்களே, இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், பல மக்கள் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க உங்களுடைய முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, ஜியாரத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க முகம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் உயரமான இடத்துல நின்று குத்துபா கொடுத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு. நீங்கள் சரிசமமாக கீழே நிற்கிறதுனால யாருக்குமே பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியுது அப்படின்னு. உலகத்திலேயே ஒரு தளபதி, ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா நான் வந்தால் எனக்காக வேண்டி யாருமே எந்திரிச்சு நிற்கக்கூடாது. யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லை. ஒரு சிஎம் வர்றாரு, ஒரு யாராவது ஒரு பெரிய ஆள், நம்ம உட்காந்துருக்கிறோம், அவன் அப்படியே முறைச்சி பார்ப்பான்.
அப்படி நம்மளை மட்டும் கிளிக் பண்ணிக்குவான். இன்னும் எத்தாவோட புங்கிக்கின ஹமாஜின் உட்கா கடங்கானிக்கின எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. இவர் மட்டும் ஜாகிர் பாய் நீங்கள் மட்டும் உட்காந்து பாருங்க, உங்களை அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க. ஏன் எல்லாமே எந்திரிக்கிறாங்க, ஜாகிர் பாய் மட்டும் உட்காந்துருக்கிறாரு படாதீங்கணும் அப்படின்னு மனசில் என்ன இருக்கு, ஒரு வைராக்கியம், ஒரு கோபம் வந்துடும். ஏன் நான் வந்தால் எல்லாமே மரியாதைக்கோசம் எந்திரிச்சு நிற்கணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்கிறாங்க. நான் வந்தால் யாருமே எனக்கு மரியாதைக்காக எந்திரிச்சு நிற்கக்கூடாது, என்னை வணங்கக்கூடாது, என்னை புகழக்கூடாது. யார் சொன்னா? சத்திய பெருமானார் ஈருலக தலைவர் தளபதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் வந்தேன் அப்படின்னா எனக்காக வேண்டி மரியாதை மனசுல இருந்தா போதும், நீங்க எந்திரிச்சு நிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்படி எந்திரிச்சு நிக்க கூடாது, அதை நான் விரும்பல. தடை செஞ்சிருக்கிறான். நான் வந்து நின்னா எனக்காக, நான் வரும் பொழுது எனக்கு மரியாதைக்காக வேண்டி எந்திரிச்சு நிக்கிறத நான் விரும்பல, நான் தடை செய்யக்கூடாது. அப்படி நீங்க யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாது, உட்காருங்க, மனசுல மரியாதை இருந்தா போதும். எந்த தலைவராக சொல்லியிருக்காங்க அஜி? யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நீங்க எந்திரிச்சு நிக்கலன்னா 1008 பிரச்சனை வரும். உட்காந்துருந்தீங்கன்னா பல பிரச்சனைங்க வரும். ஏன் எந்திரிக்கல, ஏன் மரியாதை கொடுக்கல அப்படி. ஆனால் பெருமானார் அப்படி இல்லை. அப்படி இருக்கும் இடத்துல இப்போ சரிசமமாக இருந்து குத்துபா கொடுப்பார். மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த சமயத்தில் சொன்னாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டி ஒரு மெம்பர் செய்கிறோம், அந்த மெம்பரில் நின்று நீங்கள் குத்துபா கொடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே உங்களை பார்ப்பாங்க. அதையும் பார்க்கறது நன்மை தானே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கறது பெரிய பாக்கியம். நீங்கள் சரிசமமாக நின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி செய்யுங்கன்ட்டார். ஜும்மாவுடைய குத்துபா 3 மெம்பர் செஞ்சுட்டாங்க. பெருமானார் எந்திரிச்சு மெம்பர் என்ன செய்யறாரு, குத்துபா கொடுக்குறாரு. ஜி சத்தியமான உண்மை, முஸல்லாட உட்கார்ந்து நான் சொல்றேன், பொய்யல்ல, சத்தியமான புகாரி ஷெரீஃப் ஷமாயில திர்மிதியுடைய உண்மையான விஷயம். அந்த பள்ளிவாசல்ல சின்ன குழந்தை விம்பி விம்பி அழுகிற மாதிரி ஒரு சத்தம். சின்ன குழந்தை அப்படியே விம்பி விம்பி அழுகுது பார்த்தீங்களா? தில் துக்கம் ரோங்க வச்சா சத்தமா அழுகிறது வேற, மனசு வலிச்சு அப்படின்னு அழுகுதுங்க. விம்பி விம்பி அழுகும் குழந்தை. தில் துக்கம் ரோங்க வச்சா மன வலிச்சு அது அழுவான். அது மாதிரி விம்பி விம்பி ஒரு குழந்தை அழுகிற சத்தம் மஸ்ஜிது நபவியில எல்லா சஹாபாக்களுமே கேட்குறாங்க. அல்லாஹ் அக்பர். வெறும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கேட்கல, எல்லா சஹாபாக்களுமே கேட்குறாங்க. எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, எங்கடா குழந்தை அழுகுது, யார் குழந்தை அழுகுது, எந்த குழந்தை அழுகுது, எங்க வந்து அழுதுட்டு இருக்குது, எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா அந்த உஸ்துவானே ஹன்னானா அப்படிங்கிற பேரிச்சம்பழம் மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தாங்கி பிடிச்சிட்டு தான் குதுபா கொடுத்துட்டு இருந்தார். மெம்பர் படி செய்யறதுக்கு முன்னாடி அந்த உஸ்துவானே ஹன்னானா அப்படிங்கிற அந்த மரத்தூண் குழந்தை மாதிரி அழுகுது. அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி அந்த உஸ்துவானே ஹன்னா மரத்தை அப்படியே கட்டி பிடிக்கிறார். இதயத்தோட இதயமா வச்சு கட்டி தழுவுறார், குழந்தையை பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமேல் தான் அழுகையை நிப்பாட்டுனுச்சு. அல்லாஹ், இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? சொன்னாங்க, இந்த உஸ்துவானே ஹன்னானா தான் அழுகுது குழந்தை மாதிரி. ஏன் அழுதுன்னு கேட்குறாரு. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னால் தாங்க முடியல, இத்தனை நாளாக என்ன அரவணைச்சு என் மேலே கையை வச்சு என்ன கையை வச்சு அரவணைச்சு நீசியா குத்துபா கொடுத்துருந்தீங்க, இப்போ என்னை விட்டுட்டு மெம்பர் படியில் நீங்கள் ஏறி குத்துபா கொடுக்குறீங்க, உங்களுடைய உடல் உங்களுடைய கரம் என் மேலே படாததுனால என்னால் தாங்கவே முடியல யா ரசூலுல்லாஹ், அதனால தான் நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து வரை இந்த தூணை அந்த மெம்பர்லோட ஒட்டி வைங்க அப்படின்னா, இதில் மேல கையை வச்சுதான் என்ன செய்வேன், என்னுடைய ஹயாத்தி வரைக்கும், நான் மரணிக்கும் வரைக்கும் குத்துபா கொடுப்பேன் அப்படி. இன்னைக்கு கூட அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்க இருக்கக்கூடிய சவுதி அரசுகள், மன்னர்கள், அந்த இருக்கக்கூடிய பெரிய பெரிய முஃப்திகள் அந்த உஸ்துவானே ஹன்னானாவை அந்த மெம்பருக்கு பக்கத்தில் ஒட்டி தான் என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு கியாமத்து வரை. ஆக பெரியவர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதர்களாக உம்மத்தே முஹம்மதியாக இருக்கக்கூடிய நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்றே தெரியவில்லை. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் யாருன்னு தெரியல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியல, சுன்னத்துனா தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறை தெரியல, அவங்களுடைய நடைமுறைகள் தெரியல. ஆனால் 5 அறிவில் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் விலங்குகளுக்கு தெரிகின்றது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிப்பட்ட உத்தமர், அவர் எதற்காக வேண்டி வந்தார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிறது அந்த 5 அறிவினால் படைக்கப்பட்ட விலங்குகளுக்கு, ஓநாய்களுக்கு, மரம் செடி கொடி விலங்குகளுக்கு தெரிகின்றது. ஆனால் 6 அறிவினால் படைக்கப்பட்ட மனிதனாகிய நமக்கு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்றே தெரியவில்லை, அவருடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு புரியவில்லை, அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அக்கறையும் நமக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகங்கள் எவ்வளவு ஒன்றும் தெரியல. எவனோ ஒரு கூத்தாடி அவனை போய் என்ன செஞ்சிருக்கிறான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எப்படி ட்ரெஸ் போடுறானோ அது மாதிரி ட்ரெஸ் போடுறான். என்னடா அப்படின்னா அவன் பேரு எங்கள் தளபதி போட்டிருக்கிறார், ஷைத்தா முடிச்ச நாய், உனக்கு அறிவில்லை. அவன் ஒரு கூத்தாடி, அவனை போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கேஸ் வந்துச்சு, என்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. அதில் என் புருஷனோட சேர்ந்து எனக்கு வாழ விருப்பம் இல்லை, ஏமா விருப்பம் இல்லை, இல்லை அவர் என் தலைவரை திட்டுறாரு போன்ற ஒரு தலைவர். நான் தளபதி உடைய ரசிகை, நாசமாக போச்சு. அப்போ கூட்டாடினா இப்போ இவன் யார், இவன் புருஷன் யார், எவன் இவன், இல்லை நான் இவரோட வாழ மாட்டேன். ஏயா என் தலைவனை திட்டுறாங்க. அதாவது தமிழில் சொல்லுவாங்கல்ல, என்னதான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க, என்னாச்சு என்னமோ அவனுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க, தற்கூரிங்கிறது கரெக்டாக அந்த பொண்ணு சொல்லிச்சு. தற்கூரின்னு தெரியல, தற்கூரிங்க அந்த பொண்ணை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் உண்மையாலுமே தற்கூரி தாண்டா அப்படி. அவன் சொல்கிறாஜி, என் தலைவனை இவன் திட்டுறான், என் புருஷன் திட்டுறான் டிவியில் போடும்போது, அதனால் எனக்கு இவன் பிடிக்கல. யாருஜி அவன், ஒரு கூத்தாடி அதை போய் ஃபாலோ பண்ணிட்டு அவன் இப்படி செய்யறான், அவன் அச்சா மோச்சா. ஏன்னா உண்மையிலே முஸ்லிம் நம்ம பேசக்கூடாது, நௌசுபில்லா. கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் ஜி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க, எவ்வளவு உயிர்கள் தியாகிக்கப்பட்டது, எவ்வளவு குர்பானிகள் செய்யப்பட்டது, எவ்வளவு உயிர் தியாகங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இந்த தீனுக்காக வேண்டி, எவ்வளவு உயிர்களை மாய்த்தார்கள், எவ்வளவு உயிர்களை இழந்தார்கள், எத்தனை பெண்கள் விதவியானார்கள், எத்தனை பிள்ளைகள் அனாதையானார்கள். அவர்களை எல்லாம் அவங்க ஒதுக்கிட்டு எவனோ ஒரு கூத்தாடி அவனை வச்சு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. உண்மையாலே அவன் மனுஷனாஜி, சிந்திச்சு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அவருடைய ஒரு சுன்னத்துக்களை பின்பற்றல எனக்கு காட்டியிருக்கிறோமா? டேய், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்தாங்க, அது மாதிரி நானும் நடப்பேன். அவர் இப்படி ட்ரெஸ் போட்டாங்க, நானும் ட்ரெஸ் போடுவேன். ஆனால் எவனோ கூத்தாடி போகிற ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தனை பார்த்தா பேண்ட்டு கிழிஞ்சிருக்கு. இவ்வளோ நான் சொன்னேன், நான் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு. உண்மையான சார், இவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்கு, முட்டிகளாம் தெரியுது, ஏன்னா நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு. இல்லைங்க, ஸ்டைலு என்ன, என் தலைவருடைய ஸ்டைலு. ஆனால் நாசமாக போனவன, கிழிஞ்சு போன பிகாரி மாதிரி இருக்கிற பிச்சைக்கார பையில நீ அது தலைவன். அவனுக்கு அவன் யாருச்சு தலைவன், யார் தலைவன்? பெரிய தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரியம் ஆய்த்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ தியாகங்கள் செஞ்சாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்காம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து என்பதாக பொய்யான வாயில சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய ஏதாவது ஒரு சுன்னத்துக்களை நம்ம பின்பற்றி இருக்கிறோமா? இல்லை அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொப்பி போட்டாங்க, இப்படி தாடி வச்சிருந்தாங்க, இப்படி ஜுப்பா போட்டாங்க, அவருடைய நடை உடை பாவனை இப்படி இருந்தது, நானும் அப்படி செய்கிறேன், என்னைக்காவது ஒரு பையன் அப்படி செஞ்சிருக்கானாஜி? செஞ்சிருக்கானா? இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கூத்தாடிகளை பின்பற்றுகின்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னே தெரியல. எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள் நீங்க பாருங்க, வாட்ஸ்அப்பில் எத்தனை வெட்கக்கேடு, மானக்கேடா இருக்கு. பெண்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி ஆட்டம் போடுறாங்க, குதிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. தளபதி நௌசுபில்லா அஸ்தக்ஃபிருஜி. என்னவா பாருங்க, நடந்து போகிற பாதையெல்லாம் புட்டு பைத்தியக்கார மாதிரி. உண்மையாக அந்த மெண்டல் தான் அவனுங்கெல்லாம். உண்மையில கொண்டு இல்லை கீழ்ப்பக்கத்தில் சேர்த்துட வேண்டியது தான். இப்படி 5 அறிவினால் படைக்கப்பட்ட விலங்குகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதை பற்றி தெரியும். ஆனால் 6 அறிவினால் படைக்கப்பட்ட மனிதனாகிய நாம் அல்லாஹ்வுடைய கீழே உம்மத்தே முஹம்மதியா என்பதாக நாம் சொல்லிக் கொண்டு திரிகின்றோம். இன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை எத்தனை பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்தால் உண்மையாலுமே ரொம்ப வேதனையாக வருத்துகிறது. வல்ல ரஹ்மான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்துக்களை உயிரோடு இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய கிருபையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ரசூல் மீது நம்பிக்கை உண்டான அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்ல ஹிதாயத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.